ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திவ்யா அண்ட் பார்வதி இதில் யார் சரி? எனக்கு தெரிஞ்சு திவ்யா பார்வதியை விட சரிதான். ஆனால் வெளியில் இப்போ ஒரு மீம்ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன அப்படின்னா திவ்யா விட பார்வதி எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அது எனக்கு லிட்டராகவே எனக்கு புரியவே இல்லை. ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரில. ஏன்டா உருட்டுங்கடா, ஆனால் பார்வதிக்கு இந்த அளவுக்கு ஏன்டா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயமும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா திவ்யா 7வது சீசன், அதாவது பிரதீப் ஆண்டனி வந்து வெளியே அனுப்புனாங்களே, அப்போது அர்ச்சனா விஜய் அர்ச்சனா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் திவ்யாவும் இப்போ ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. எனக்குமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. எதை வச்சு நான் அதை சொல்கிறேன் அப்படின்றத வந்து போக போக நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டாப்பிக்கில் போவோம். ஃபஸ்ட்டு எதை வச்சு பார்வதி திவ்யாவோட பெட்டர் அப்படின்னு இவங்க எப்படி சொல்கிறாங்க எனக்கு இப்போ வரைக்குமே புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ வைல்ட் கார்டெல்லாம் உள்ளே வந்திருக்காங்களே, அவங்க வந்ததுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை என்னவாக இருந்துச்சு? குறிப்பாக வெளியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இருக்கவங்களா மனநிலையாக இருக்கட்டும், இவங்க எல்லாரோட மனநிலை எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த அம்மாவை எப்படா வெளியே அடித்து துரத்துறது, எவன்டா இந்த அம்மாவை கேள்வி கேட்பான், இந்த அம்மாவை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவானா வரமாட்டானா, நம்ம எல்லாரையும் போட்டு இந்த பாடுபடுத்துதே, நம்மளால் பார்க்க முடியலையே, வெளியே இருந்து பார்க்குறவங்களால நம்மளால் ஷோ பார்க்க முடியலையே, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் இந்த அம்மா கூட ஒரு வேலை, என்ன வேலை சொன்னாலும் செய்யாது, எது பண்ணாலும் பண்ணணும்னு சொன்னாலும் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சூப்பர் டீலக்ஸ் கான்செப்டை முடிக்கலான்னு சொல்லி யோசித்ததுக்கு முக்கியமான காரணம் யாராக இருக்கும்னா இந்த பார்வதியாக தான் இருக்கும், விஜய் பார்வதியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா காலைல எந்திரிச்சோன்னே இவங்க எல்லாரும் வேலை சொல்லுவாங்க. சூப்பர் டீலக்ஸ்லேருந்து நம்ம விஜய் பார்வதிக்கு வேலை சொல்லுவாங்க, இது பண்ண மாட்டேன்னு சொல்லும், அதுக்கு ஒரு சண்டை கிளம்பும். டெய்லி ரொட்டீனாக இதுவே கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி டெய்லி கண்டினியூவாக இதே தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் என்னவோ சூப்பர் டீலக்ஸில் வேணாம், ஒரே பிக் பாஸ்னு ஒன்று வச்சு எல்லோரும் அங்கே இருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணமே விஜய் பார்வதி தான். சரிங்களா? இது எப்படி பெட்டர்ன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியவே இல்லை. இன்னொரு விஷயம், பிராங்க்னு ஒரு விஷயம் நடந்துச்சுல. பிராங்க் அதாவது பிரவீன், பிரஜன், கம்ருதீன் இவங்க 3 பேருக்கும் ஒரு சண்டை வர்ற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணானுங்க. இப்போ வரைக்குமே அதை வந்து வெளியே சொல்லவே இல்லை. இப்போ வரைக்குமே அதை வந்து ரிவியல் பண்ணவே இல்லை. அது பிராங்க் தான் அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்குமே இது பிராங்க் கிடையாது, இது பிராங்க்கு அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்குமே அது உண்மையான வந்த சண்டை தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான இதுக்கான ஆன்சர் இது வந்து விஜய் சேதுபதி வரும்போது அந்த டாக் போகும், அதில் வந்து எல்லாரும் பேசலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சண்டை வந்துச்சு பார்த்தீங்களா? சண்டை வந்ததுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்ஸுமே அந்த 3 கண்டஸ்டன்ஸுமே சமாதானம் தான் படுத்தினாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் தப்புடா, இவ்வளோ நாள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு 1-2 விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்வதி மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு கமருதீன்கிட்ட போய் பிரவீனை பற்றி கொளுத்தி போட்டுச்சா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிரவீன்கிட்ட வந்து பிரஜனை வந்து போட்டு விட்டுச்சு. இதெல்லாம் என்ன ஜென்மன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியலைங்க. ஏன் இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்படி கொளுத்தி போட்டால் தான் இவங்களுக்குள்ளே சண்டை வரும். ஏன்னா கொளுத்தி போடுறதுக்கான முக்கியமான காரணம் இவங்க எல்லாரையுமே இது யாரெல்லாம் கொளுத்தி போட்டுச்சோ அவங்க யாரையுமே பார்வதிக்கு பிடிக்காது. பார்வதியை எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இது சொல்லக்கூடிய எல்லா ஆட்களுமே பார்வதியை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. எவனுமே பார்வதியை மதிக்க மாட்டாங்க. எவனுமே பார்வதிக்கு ஏதாவது பேசுனுச்சுன்னா வம்படியாக வார்த்தையை சண்டைக்கு வர்றவங்க. அதனால பார்வதிக்கு இவங்க மேலே காண்டு, இவங்களை எப்படியாச்சும் ஓச்சு விடணும், அதுக்கு எவனையாச்சும் துருப்பு சீட்டாக எடுக்கணும். இப்போ வரைக்கும் பார்வதிக்கு துருப்பு சீட்டாக இருக்கக்கூடிய ஆளுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திவாகர் தான். இப்போது சண்டைன்னு ஒன்று வந்துச்சா, அப்போது சும்மா ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி அவங்கள அப்படியே ஒரு தூண்டி விடுறது. எப்போ இது வந்து ரிவியல் ஆகி விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறம் இது பிராங்க்னு சொன்னதுக்கப்புறம் எவன்ட்டெல்லாம் தூண்டி விட்டுச்சோ எல்லாரும் மூஞ்சியை பார்க்க போகிறானுங்க. குறிப்பாக விஜய் பார்வதியோட மூஞ்சியை இவங்க 2 பேரும் பார்த்தாங்கன்னா இவங்க என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அது ஒன்று. சரியா? அடுத்தது, இந்த மாதிரிலாம் திவ்யா பண்ணிகிட்டு இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு பண்ணலை. சரி, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது திவ்யா பார்த்து விஜய் அர்ச்சனா மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எனக்கு தோணுதை நான் சொல்கிறேன். ஒன்று, விஜய் அர்ச்சனா வைல்ட் கார்டில் உள்ளே வந்தாங்க, திவ்யாவும் வைல்ட் கார்டில் உள்ளே வந்தாங்க. விஜய் அர்ச்சனா உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு பிரதீப் ஆண்டனியை வச்சு. சரிங்களா? அவங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான்
பிரதீப் ஆண்டனியை வெளியே அனுப்புற மாதிரி அனுப்புறானுங்க. அதுக்கு கேள்வி கேட்கற வந்தாங்க விஜய் அர்ச்சனா. எனக்கு தெரிஞ்சு விஜய் அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் தான் பிரதீப் ஆண்டனி வெளியே போனாரு. ஆக மொத்தம் இதுக்கு முன்னாடி நடந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே முக்கிய மூல ஆதாரம் மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் குரூப்ஸ். மாயா அண்ட் குரூப் புல்லி கேங் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சா, அது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகி போயிடுச்சு. இதே மாதிரி தான் திவ்யா உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இவங்க பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வெளியே எக்ஸ்போஸ் ஆச்சு. பார்வதி என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னென்ன வார்த்தையை விட்டுச்சு எல்லாமே வெளியே தெரிஞ்சிச்சு. சரியா, இப்போது இவங்க அடக்கிறதுக்கு எவனாச்சும் வரணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது திவ்யா உள்ளே வந்தாங்க. திவ்யா உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னா, கண்டஸ்டன்ஸு பார்வதி அடக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நடந்தது என்னமோ உல்ட்டா. உள்ளே வந்தவங்க பார்வதி மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணலை, எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருமே பண்ண தப்புக்களை இப்போ எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதுதான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய காண்டு. சரியா, இன்னொன்று விஜய் அர்ச்சனா உள்ளே வந்ததுக்கப்புறம் மாயாவை சூனியக்காரின்னு வெளியே கூப்பிட்றது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. வெளியே வந்து மாயாவுக்கு சூனியக்காரின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க, கரெக்டாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே திவ்யா உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்வதியை வந்து பார்வதின்னு வச்சதுக்கு பிரமோவதின்னு கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. இந்த அம்மாவை பிரமோவதின்னு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்வதியாக இந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே சூனியக்காரி, இங்கே பிரமோவதி. கரெக்டாகுதா? அடுத்தது இன்னொரு விஷயம், இவங்க வந்து ரொம்ப அதிகமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பொண்ணு டிக்னிட்டி அது இதுன்னு பேசுனுச்சு, இந்த பொண்ணு நான் சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் கரெக்டா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் விஜய் அர்ச்சனாவும் சிகரெட் குடிப்பாங்க. சரியா, நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். பார்வதி திவ்யாவுக்கு மேலேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, எந்த விதத்தில் மேலே? இவங்க வந்து சிகரெட் அடிப்பாங்கன்ற மாதிரி இது சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, சிகரெட் அந்த ஸ்மோக்கிங் ரூமுக்கு போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பார்வதி கரெக்டாக பார்வதி மட்டும் நல்ல இதுன்னு சொல்கிறீங்களா? பார்வதி தண்ணி அடிக்கும். சரிங்களா, பார்வதி தண்ணி அடிக்கும். வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட அலப்பறையெல்லாம் நீங்கள் வந்து நிறைய இதில் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. வெளியே என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலை. சரியா, உள்ளேயே இந்த அலும்பு பண்ணுதுன்னா வெளியே என்னென்னலாம் பண்ணும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் பார்வதி அதான் என்ன சொல்ல திவ்யா பசங்கக்கிட்ட போய் எந்த பசங்கக்கிட்டையும் வலிஞ்சு இது பண்ணலை, அவன் மேலே காலை தூக்கி போட்டு உட்காந்துருக்கல, என்ன சொல்கிறது, அவனை வந்து வலுக்கட்டாயமாக தன்னோட வலையில் வெளி வைக்கிறதுக்கான எந்த வேலையுமே பார்க்கல. இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தது பார்வதி. இப்பையும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா, ஆனால் திவ்யா யார்கிட்டையுமே தவறான வார்த்தைகள் எந்த இடத்துலையுமே விடவே இல்லை. குறிப்பாக பார்வதி ஒரு விஷயம் பேசுனாங்களே, கவர் போட்டு சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்து, காலையில் சாப்பிட்ணும், நைட்டு சாப்பிட்ணும், ஈவினிங் சாப்பிட்ணுன்னு ஒரு கேவலமான ஒரு ஸ்பீச் போணுச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்பீச்சு திவ்யா எந்த இடத்துலையும் பண்ணலை. இன்னொன்று, பார்வதிக்கு ஒரு டாஸ்க்கு கூட விளையாட தெரியாது. ஒரு டாஸ்க்கு கூட தெரியாது. வாயை மட்டுமே வச்சு இந்த வீட்டில் வந்து சர்வே பண்ணலான்னு சொல்லி வந்த ஒரே ஒரு ஆளுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்வதியாக தான் இருக்கணும். இந்த அம்மா இதுக்கு முன்னாடி சர்வைவர்னு ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சுல, அதில் ஏன் பற்றி விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த அம்மாவுக்கு எந்த ஒரு கேமே விளையாட வராது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. வாயை மட்டுமே அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து பொழைச்சிடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வைவரில் முடியாது. அந்த இடத்துல டாஸ்க் பண்ணி ஆகணும். இங்கே வாயை மட்டுமே வச்சு நம்மளால் பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து வாயை மட்டுமே வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் பார்வதி மட்டும்தான். அதனால தான் இவ்வளோ நாள் சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் திவ்யா கிட்ட பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்த உடனே தலை போஸ்டிங்கை பிடிச்சாங்க. அந்த இடத்துல 3 பேர் இருந்தாங்க இவங்களை எதிர்த்து. அடித்து மேலே வந்தாங்களா, வந்து தலையானாங்களா, அப்போ டாஸ்க்கு கரெக்டாக பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கணுமா? டாஸ்க்கும் இது பண்ண தெரியாது பார்வதிக்கு, எதுவுமே பண்ண தெரியாது. ஆனால் ட்ரிக்கர் மட்டும் பண்ண மேனிக்கு இருக்கும். அப்போ எப்படி பார்வதி திவ்யாவோட மேலேன்னு சொல்கிறாங்க எனக்கு இருக்க வரைக்கும் புரியவே இல்லை. திவ்யாவோட கோவம் சரியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சரிதான். இவங்களை இப்படித்தான் டீல் பண்ணி ஆகணும். கமருதீன் இவங்க எல்லாருக்கும் சண்டை வந்துச்சா, சண்டை வந்தோன்னா கமருதீனை பிடிச்சி தள்ளிட்டு போய் கமருதீனை அவ்வளோ இதை கேள்வி கேட்டாங்க. வேணும் கொடுக்கணுங்க, இந்த மாதிரி கோவம் வந்து தான் ஆகணும். அங்கே இருக்கிற எல்லாருமே கோவப்பட்டானுங்க. திவ்யாவும் கோவப்பட்டாங்களா? பட்டாங்க. திவ்யாவுக்கு இந்த ஒரு டாஸ்க் வச்சாங்க தெரியுமா, இந்த ஹோட்டல் டாஸ்க்கு. அந்த அம்மா பீரியட்ஸ் வேறு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. நைட்டு ஃபுல்லாக அவங்க அங்கே முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. எவனுமே முழிக்கலை. ஆனால் இப்போ என்னடான்னா, நாங்களாம் நைட்டு முள்ள முழிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி துஷார் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ஐயோ துஷார், நான் 30 நாளாக என்னடா நீ வந்து என்ன சொல்கிறது சைலண்ட்டாக தானே இருந்த, ஆஃப்லைனில் தானே இருந்த இவ்வளோ நாள், இப்போ என்ன திடீர்னு கொதிக்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு. இவ்வளோ நாள் அரோரா பின்னாடி அரோரான்னு சுற்றிக்கிட்டு இருந்தான், இப்போ என்னடா திடீர்னு வந்திருக்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருந்துச்சுன்னு தெரில. அதையுமே துஷாரையுமே வெளியே கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் திவ்யா தான்.
இன்னொரு விஷயம் சொல்றானுங்க, நேத்து அந்த இதுல தல வந்து ஒரு வேலையும் பார்க்கவே இல்ல. கத்திக்கிட்டே இருக்காங்க, கோவப்படுறாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொன்னானுங்க. இன்னொரு விஷயம் நீங்க ஏன்டா இத கேட்கவே இல்ல? தலைய வந்து ஒழுங்கா வேல பார்க்க விட்டுச்சா அந்த இது? அ அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு அளவு வேலைய பார்க்க விட்டுச்சா? ஒரு எளவும் பண்ண விடல. எல்லாத்துக்கும் சண்ட, எல்லாத்துக்கும் சண்ட. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும்போது அந்த அந்த சகுனி என்ன சொன்னுச்சு? என்னோட டார்கெட் முழுக்க மேனேஜர் மேல தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு சிரிக்கல. அப்போ இந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேனேஜர வேலையே பார்க்க விடாத ஒரு சகுனிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? கத்தத்தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? இது அவங்க தலையாவும் இருக்கணும். மேனேஜராவும் அவங்க வேலை பார்க்கணும்னா என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். அந்த அம்மா கத்துதுன்னா அப்புறம் கத்த தான் செய்யும். இவங்க எதுவும் ஒழுங்கா இருக்க மாட்டாங்களா? 30 நாளா என்ன பொறுக்கிட்டு இருந்தீங்களா இவங்களா? ஒன்று மண்ணும் கிடையாது. இப்ப வந்து திவ்யா வந்து தப்புன்னு பேச ஆரம்பிச்சாங்கல்ல. அதுதான் எனக்கு செம காண்டு. எனக்கு தெரிஞ்சு இதுல கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டது யாருன்னா, சாண்ட்ராவும் பிரவீனும் மட்டும் தான். கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்ட மாரி அதுல போட்டிருந்தாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் தப்புன்னு சொன்னாங்க. ஏன்னா, நேத்து முழுக்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு வேலை மயிரு ப பண் சாரி ஒரு வேலை மண்ணும் பண்ணல. இப்ப வந்து அமைதியா இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, தி பார்வதிக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல ட்ரிகர் பண்ணா திவ்யா கோவப்படுவாங்க. கோவப்படுறதெல்லாம் கோவப்படுத்தி விட்டுருச்சு. இப்ப வந்துகிட்டு அமைதியா பேசுங்க. இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் பார்வதி கரெக்ட்டா தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. திவ்யா தப்பா தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் பார்வதியோட ஸ்டாட்டிக்ஸ். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப மேனேஜர் வேலையிலேருந்து திவ்யாவ இறக்குனாங்களோ, வேலை படுஜோரா பண்ணிக்கிட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர். இதத்தான் திவ்யா ஒரு இடத்துல கேட்டுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நான் நேத்து வரைக்கும் சொன்ன எந்த வேலையுமே எவனும் பண்ணல. இதுவும் பண்ணல. இப்ப என்னடான்னா இந்த அளவுக்கு பண்ணிட்டு, இது நேத்தே பண்ணியிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமேடான்னு தான் திவ்யா கேட்டாங்க. திவ்யா கரெக்ட் தான். ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். பார்வதி 10 மாயாக்கு சமம். ஆனா, ஒரே ஒரு விஷயம், அந்த இடத்துல மாயாக்கு சப்போர்ட்டா புல்லி கேங் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா, இந்த இடத்துல பார்வதிக்கு சப்போர்ட்டா எவனுமே இருக்க முடியாது. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, இங்க இருக்கிறவங்கலாம் திவ்யா பேசுறாங்க, திவ்யா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. திவ்யா எல்லாரையுமே பேசுறாங்க. எல்லாரும் பண்ண தப்பையுமே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா துஷாரு, கமருதீன், பார்வதி, சுபிக்ஷா, வியானா எல்லாரும் பண்ண தப்பையுமே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதத்தான் நேத்திக்கான எபிசோட்லயுமே சுபிக்ஷா கிட்டயும், வியானா கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நல்லா தான் பிரமோதின்னு பேர் வச்சிருக்காங்க. வெளியில நீங்க 2 பேர்ல யாருமே தெரிய மாட்டேங்கிறீங்க. அந்த அம்மா மட்டும் தான் தெரியுது. உங்களால அந்த அம்மாவை எதிர்க்கவே முடியலையான்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா 2 பேர்கிட்டயும் கேட்டிருப்பாங்க. இதுதான் கரெக்டான விஷயம். இதுதான் சரி. இதத்தான் பேசியிருக்கணும். இதத்தான் அவங்க பேசுனாங்க. அதனால தான் அவங்கள மேனேஜர் பதவியிலேருந்து இறக்கி கீழே விட்டுருக்காங்க. கடைசியில் லிட்டராக அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா. அழுக வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் அர்ச்சனா எந்த மாதிரி 7வது சீசனில் இருந்தாங்களோ, எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லையுமே திவ்யா அந்த ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, பார்வதி வெர்சஸ் திவ்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்வதி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா திவ்யா தான். திவ்யாவுக்கு சப்போர்ட்டாக இவங்க யாராச்சும் 1, 2 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா எல்லாரோட கோவமும் இவங்க மேல தான் திரும்பும். எனக்கு தெரிஞ்சு திவ்யா கரெக்ட்டா தான் இருக்காங்க. எத்தனை பேருக்கு அந்த மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா, பை பாய்.